குட்டி தனுஷ் மாதிரி இருக்கு. பிஆருக்கு நெக்ஸ்ட் லெவல் இவர் தான். ஆவரேஜ் தான். எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. ஓகேவான படம் தெரியல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 96 ஆட்டோகிராஃப் 90 ஸ்கிட்ஸ் அப்படின்லாம் நிறைய சொன்னாங்கல்ல. அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதில் 0.1 கூட இல்லை. அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கம்ப்ளீட்டாக அவங்களுக்கான படம் தான். 90 ஸ்கிட்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா நானே உதைப்பேன். அதெல்லாம் கிடையாது. அவரே 90 ஸ்கிட் கிடையாது. அவரே 2K கிட்டு. பிரதீப் ரங்கநாதனே தனுஷ்க்கு 2Pயா இல்லைங்கன்னே தனுஷ்க்கு வச்சுட்டு இருக்கீங்க. நிஜமாவே அப்படிதான் தோணுச்சு. பிரதீப்புக்கு எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகல தலைவா. யூடியூப் கண்டென்ட் தலைவா, அவ்வளோதான். எனக்கு என்ன பெரிய டிசப்பாயின்மெண்ட்னா, ஷானோட மியூசிக்குன்னு நான் ஒரு பெரிய ஃபேனு. அதுவே ரொம்ப சுமாராக இருந்தது இந்த படத்தில். ரெட்ரோ சாங்னு ஒன்று போட்டிருந்தாங்க, வேற லெவல். அது நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக தான் எனக்கு இன்னுமே தெரியுறாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. பட் அதை தாண்டி ஃப்ரெஷ்ஷாக எதுவும் புதுசாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக். அது யூடியூப்பில் பார்க்குற விஷயங்களெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க. லவ்ன்ற பேரில் ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ண முயற்சி பண்ணாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. போட்டிலாம் இல்லை. அவர் ஒரு ஸ்டைல் தலைவா, பிரதீப் சார் ஒரு ஸ்டைலு, இவர் ஒரு ஸ்டைல் தலைவா. அவர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி இருப்பார். இவர் எப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன். ஒரு மீட்ரு, இவருக்குன்னு ஒரு மீட்ரு வச்சுருப்பாங்களா, ஒரு ஹீரோ இந்த ஹீரோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்து பார்க்கும்போதெல்லாம். இதை பார்த்த உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தலைவா. எங்களை கடை வாங்கியாவது போய் ஸ்கூல் சேரணுடா, ஸ்கூல் படிக்கணும்டா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன சேப்பாரான்னு தெரியாது. ஆனால் ஸ்கூல் படிக்கிற ஃபீல் வந்து சரிவா எனக்கே இதை பார்க்கும்போது ரொம்ப. நம்ம அப்போலாம் வந்து ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு எழுத்தாலோ அதெல்லாம் வந்து அறியாத வயசுன்றாங்க. ஆனால் அந்த லவ்ன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. இதை பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணாமல் விட்டுடுமே அப்படின்றத வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையாக ரொம்ப ஃபீலாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ஒரு 45 மேலே போயிடுச்சா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த அளவுக்கு நமக்கு புரியும். அவங்களாம் வந்து என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல பார்க்கும்போது 96 படம் தான் ஞாபகப்படுத்துச்சு. என்னடா அதுலேயும் ஸ்கூல். ஆனால் அது ஒரு வேற ஒரு ட்ராக்கு, இது ஒரு ட்ராக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதெல்லாம் நல்லா லவ் பண்ணுறவங்க இப்போலாம் வந்து 6 12 வயசு கூட ஆயிருக்காது. ஆனால் லவ் பண்ணுவோம் பற்றிலாம் அவன்லாம் லவ்வரை கூட்டிகிட்டு வந்து நைஸாக பார்க்கலாம். ஏன்னா அவங்களெல்லாம் புரியும், இப்படி தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா உணர்வுபூர்வமாக ஃபீலாக எல்லாமே கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்தது. விஜய் இல்லைங்க தலைவா. ஏன்னா விஜய்க்கு ஈக்குவலாக கூட வருவார். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் ஒரு மீட்டரான மெட்டீரியல் அப்படி தான் சொல்லணும். நல்லா பண்ணியிருக்காரு. பிரதீப் சார்னா அவர் ஒரு ஸ்டைலுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணுவார். இவர் வந்து ஒரு மிடில் கிளாஸு, ஒரு நம்மள மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல நடித்த மாதிரியே தெரியல எனக்கு தெரிஞ்சு. ஒரு பக்கத்து வீட்டு பையன் ஏற்ற விட்டு பையன் அப்படி தான் சொல்லி நீங்களே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. இது டேரக்டரோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. அதே மாதிரி ஹீரோவும் ஒரு நல்ல டெபியூ, நல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு ஹீரோவா. எல்லாமே ரொம்ப புதுசாக நல்லா கனெக்ட் ஆகுது. எல்லாரும் கூடயும் நல்லா கனெக்டிங்காக இருக்குது மூவி. அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ், அந்த ஸ்கூலில் அதெல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. பிஆருக்கு நெக்ஸ்ட் லெவல் இவர் தான். நெக்ஸ்ட் பிஆர் இவர். ஆமாம், அவங்களாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே யாருமே ஃப்ரெஷ் மாதிரியே டெபியூ மாதிரியே தெரில. எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த கனெக்ட் நல்லா இருக்குது. ஆமாம், லாக்லாம் ஒன்றுமே தெரியல. எல்லா இடத்துலையும் ஃபன் நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு. நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் நிறைய ஒர்க் ஆச்சு. நல்லா இருக்கு படம். மியூசிக்லாம் கூட செம்மையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் தான் அங்கே நல்லா மீன்ஸ் அந்த எல்லா ட்விஸ்ட் நல்லா ஒர்க் ஆனது கிளைமேக்ஸில் தான். ஸோ எல்லாரும் வந்து பார்த்தா நல்லா இருக்கும் படத்தை. 100% எல்லாரும் வந்து பார்க்கணும். ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம். வேற எதுவும் ஆமாம், ஓகே ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். அது ரொம்ப நல்லா, அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா படமும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அதே மாதிரி தான் இருக்குது. அவரை மாதிரி காப்பி பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தான் எடுத்திருந்தாங்க. அபிஷாந்த் ஜீவந்தோட அவரோட டேரக்டரோட ஒரு படம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்துருக்கோம். அதுலேயே வந்து நிரூபிச்சிட்டாரு அவர் யார் அப்படின்ட்டு. சரி, ஆக்டிங் வரும்போது எப்படி பண்ணுவார், எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பிரதீப் ரங்கநாதன் லவ் டு மூலியமாக அவ்வளோ ஃபேமஸ், டெபியூ ஆக்டர் அவ்வளோ ஃபேமஸ் ஆனாரோ இது அப்படிலாம் ப்ரோ. இந்த கம்பேரிசனே வேணாம் ப்ரோ. அடுத்த சூப்பர் ஸ்டாரு, அடுத்த தளபதி, இது எதுவுமே வேணாம் ப்ரோ. கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும். அவங்களும் அப்படி யூனிக்கான ஸ்டைல் இருக்குது, அது மாதிரி வரட்டும், அவ்வளோதான். அப்புறம் வந்து அனஸ்வரா ஷீ இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட், எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேவா, குருவாயூர் அம்பல் நிறைய எல்லாமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் வந்து மோனிஷாங்கிற கேரக்டர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்தில் ஷோ ஸ்டீலர் வந்து நான் வந்து அபிஷானோ மற்றவங்களும் யாரும் கிடையாது, அவங்களாம் அவங்க தான் இருப்பாங்க நினச்சேன். ஆனால் அதையும் தாண்டி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அனிஷான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இது வராங்க. ஓகேவா, அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த இம்பாக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அதாவது செகண்ட் ஹாஃப் ஸ்பாய்லர்லாம் இல்லை, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பில் ஒரு சீன் வரும். அந்த சீனில் அவங்க நான் சொன்னேன்ல, அந்த அனிஷா அந்த கேரக்டர் வந்து இவங்க 2 பேரும் வந்து பேசுவாங்க, அபிஷான் அவங்க 2 பேரும் பேசும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சுங்க.
அந்த அனஸ்வரா ராஜன் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்தாலுமே அந்த அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வருவாங்கல்ல, அதுல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் ஷான் ரோல்டனோட மியூசிக்கும் வந்து சரி, இந்த அதாவது குட் நைட்டு எல்லாம் எப்படி பார்த்துருப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த எல்லா நம்பரும் ரொம்ப பெப்பியாக தான் இருக்குது மியூசிக். அது தகுந்த அப்படிலாம் இல்லை ப்ரோ, எல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ. அது மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஏதோ தப்பாவோ கான்ட்ரவர்ஷியல் எதுவுமே எடுக்கல. நல்லா ஃபன்னாக ஜாலியாக எடுத்தாங்க. வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நல்ல பர்ஃபெக்டான ப்ரோ. இதே வந்து சிங்கிள்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, அவங்களுக்கும் பிடிக்கும். ஆனால் கப்புள்ஸ் இந்த மாதிரி வந்து கமிட்டடான பர்சன்ஸ்லாம் வந்தால் ரொம்ப த்ரூ அவுட் த ஃபிலிம் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு ஃபீல் குட் படமாக இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் லவ் ஸ்டோரி அண்ட் காலேஜ் லவ் ஸ்டோரி நல்லா இருக்கு. இல்ல நிறைய படங்கள் மாதிரி பார்த்துருக்கோம், ஸ்கூல் லவ் ஸ்டோரி, காலேஜ் லவ். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. புதுசாக நடிக்கிற மாதிரி தெரியல, ஃபர்ஸ்ட் மாதிரி தான் இருக்கு. நிறைய பேர் வந்து பிரதீப் ரங்கநாதன் காப்பி பண்றாங்க அப்படின்னா இல்லை, இவர் தனி தான். காமெடி எல்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? நிறைய இடத்துல சூப்பராக இருந்துச்சு, மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு பார்க்கும்போது. இதில் ஒரு சில சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே ஓகே அது வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரில் வந்து பாருங்கள். ஓகே. ஸ்கூல் பசங்களா எப்படி இருந்துச்சு? ஸ்கூல் பசங்க தான் மேட்ரு, மெயின் கான்செப்டே ஸ்கூல் பசங்களோடது தான். நம்ம பழைய பின்னாடி போயிட்டு வந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, நம்மளோட ஸ்கூல் லைஃப் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பிஆர் பிரதீப் ரங்கநாதன் வைப் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே தான் எக்ஸாக்டாக எனக்கும் அதே ஃபீலாக வந்துச்சு. குட்டி தனுஷ் மாதிரி இருக்குது. குட்டி டிராகன், குட்டி தனுஷ் எல்லாம் அதே மாதிரி தான். கிளைமாக்ஸ் நல்லா எமோஷனலா இருக்கா எப்படி? எமோஷனல் கனெக்ட் இருக்குச்சு. ஐயா படம் சூப்பராக இருந்துச்சுங்க ஐயா. எல்லாருமே தேட்டரில் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம மலையாளத்தில் பிரேமலு, அப்புறம் தெலுங்குல லிட்டில் ஆர்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், அதே மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்சிக்கும் பிடிக்கும், 90s கிட்ஸும் கனெக்ட் பண்ணிப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம். ஸோ வேலண்டைன்ஸ் டே வீக் வந்து எல்லாம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்போட வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமான படமாக தான் இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க டீமாகவே. ஸோ மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அதான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு இந்த படம். ஸோ எல்லாரும் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த படத்தை. அபிஷன் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக நீட்டாக பெர்ஃபார்ம் பண்ணு. அதான் லீட் பேருக்கு உண்டான கெமிஸ்ட்ரி வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ 2 பேரும் இந்த பேசிக்காக இந்த ஜானலில் வந்து 2 பேருக்கான கெமிஸ்ட்ரி தான் முக்கியம். ஸோ அதை நல்லாவே கொண்டு வந்துடுறாங்க 2 பேருமே. காம்போ வந்து நல்லா ஜெல்லாக இருந்தாங்க பார்க்கும் போதே. ஸோ ஒரு கப்பல் இவங்க சேர்ந்துடணும், ஏன்னா கடைசியில் ஒரு மாதிரி சேர மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போயிருப்போம். பட் ஆனால் சேர்ந்துடணும் நம்மளை வந்து ஒரு மாதிரி இது பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படி இல்லை, அவர் வேற, அதுதான் எப்படி சொல்றேன்னா அவர் ஒரு ஸ்டைல் வச்சிருக்காருல்ல, அந்த ஸ்டைலில் இவர் இல்லை. இவருக்கு ஒரு ஸ்டைல்னு சொல்ல மாட்டேன். அதனால ஒரு படம் தாங்க நடிச்சிருக்காரு. ஸோ வரட்டும். காமெடிலாம் அவர் நேச்சுரலாக கதையோட வர காமெடி தான், கொஞ்சம் அவங்க எக்ஸ்ட்ராலாம் ட்ரை பண்ணல. ஸோ கதையோட காமெடி இருக்குது, கதையோட எமோஷன்ஸ் இருக்குது, கதையோட லவ்வும் இருக்குது. பழைய ஃபார்முலா தான் போயிருக்காங்க. பட் கொஞ்சம் அந்த ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் ஆக்டில் சொன்ன விஷயம்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே பண்ணிடுது. ஸோ அங்கேருந்து கதை எப்படி மூவ் ஆனாது அப்படின்னு ஒரு புது டேக்காக இருந்துச்சு ராம் காமில். ப்ரோ படம் எல்லாம் வந்து பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது. ப்ரோ ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிலேயே நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருந்தாரு, இதுலேயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. வந்து பாருங்கள், எல்லாம் படம் சூப்பராக இருக்குது. ஹிட்டு தான், சூப்பர் ஹிட்டு, நல்லா இருந்தது ப்ரோ. இன்னொரு படம் கூட நடிக்கலாம், சூப்பராக இருந்தது. இல்லை ப்ரோ, வித் லவ் இந்த படத்தை லவ் பண்ணாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக படம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அப்படியே பயங்கரமாக செதுக்கி எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. நம்ம நிறைய லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம், பட் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தே இருக்க மாட்டோம். பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி தேட்டரில் வந்து பக்கத்தில் கூட யாருமே பேசிக்கவே இல்லை, அந்தளவுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே செம்ம காமெடி, பயங்கர ஃபன்னு. ஆனால் படத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரியே சொல்லலாம், அவரையும் மிஞ்சிட்டாரு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. டைரக்ஷன் வந்து வேற லெவல். ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப நாள் பொறுத்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான படம், பயங்கரமாக ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துருக்கோம். பெரிய ட்ரீட்டு. கண்டிப்பாக பெரிய பிளாக் பஸ்டர் இந்த வருஷத்தில். லவ் போர்ஷன் இல்லை, ஃபுல் படமுமே பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, அது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எக்ஸ் லவரு காமெடிலாம் வேற லெவல். ஒரு காமெடி கூட சிரிப்பு வரல, இது மொக்க காமெடின்னு சொல்கிற மாதிரியே இல்லை, எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. லேகெல்லாம் எங்கேயுமே இல்லை ப்ரோ, செம்மையாக இருக்குது, பயங்கர என்ஜாய்மெண்ட் படம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா பண்ணாரு. டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டர் ஹிட் கொடுத்தாப்ல, ஹீரோவா ஹிட் கொடுத்தாப்லையா? ஹீரோவா இருக்கு, டைரக்டரா இல்லை, ஹீரோவா நல்லா பண்ணியிருக்காரு. அனஸ்வரா காம்போ சூப்பராக இருக்குது. அவங்கள நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து தமிழ் ஹீரோயின் மாதிரியே நல்லா நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, எல்லாமே லிங்க் எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் இது. கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே பார்க்குற ஒரு மூவி தான். ஹீரோவா வந்து ஹிட் தானே கொடுத்துருக்காரு.
அனஸ்வரா அவங்க காம்போ எப்படி இருந்தது? இல்ல செம்ம என்ன சொல்றது, ஒரு இவங்களுக்கு இவங்க ஹீரோயினே இல்லாம மேட்ச் நல்லாவே இருந்தது. இல்ல எல்லா சினிமா நல்லா இருந்தது. கண்டிப்பா இது ஹிட் மூவி தான். இது ஒரு பெரிய கலெக்ஷன் தான் இருக்கு. பிரதீப் ரங்கநாதன் அந்த அளவுக்கு வராப்லையா இல்ல எப்படி? கண்டிப்பா அவருக்கு டஃப் கொடுக்குறவர் தான். அந்த அளவு தான். அதே மாதிரி அதே ஒரு ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்காரு. கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் இருக்கா இல்ல எதிர்பார்க்காதது? என்ன ஒரு ஃபீல் குட் மூவி இது. ஃபீல் குட் அந்த குட்டா தான் இருக்கும். ஃபேமிலி மூவி தான் ப்ரோ இது.